ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பொரியலை நைட்டு எப்படி காலிஃப்ளவர் தோசையாக மாற்றுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இது காலையிலையோ இல்லை லஞ்சுக்கோ இந்த காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சு அதை பொரியலாக வச்சுக்கலாம். அண்ட் அதில் மீதி ஆகுது இல்லையா, அதை திருப்பி நல்லா மேஷ் பண்ணி சூடு பண்ணி காலிஃப்ளவர் தோசையாக போட்டுடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இன்னும் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை பாக்ஸை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். சின்ன தக்காளி எடுத்தால் 2 எடுங்க, பெருசாக எடுத்தால் 1 போதும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கிடலாம். அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இதுதான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஸ்டேஜில் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலா எல்லாம் இந்த தக்காளியோட நல்லா கொட்டையை அதை நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். பாருங்கள், இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதை அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி ஒரு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் காலிஃப்ளவர் உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் காலிஃப்ளவரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் போட்டிருக்கறனால அந்த கிரேவியில் உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. ஒருவேளை காலிஃப்ளவரை கட் பண்ணி அப்படியே டைரெக்டாக போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. அண்ட் உப்பு இன்னும் கொஞ்சம் அதிகம் போட்டு அதை வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது எல்லா பக்கமும் நல்லா அந்த மசாலாலாம் கோட் ஆயிடுச்சு. அண்ட் இதுலேருந்து லைட்டாக தண்ணியும் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காலிஃப்ளவர் மசாலாலாம் கொட்டையே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இதுலேருந்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. மீதி இருக்க கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிற வரலும் நம்ம இதை நல்லா வணக்கிட்டே இருக்கலாம். இதை கிளறும் போது பார்த்து கிளறுங்க. ரொம்ப நசுக்கி காலிஃப்ளவர்லாம் உதிர்த்து விட்டுற வேணாம். அது கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு காலிஃப்ளவர் நல்லா உதிர்ந்திருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம காலிஃப்ளவர் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்போட இந்த காலிஃப்ளவர் பொரியல் வச்சுருந்தேங்க. என்னோட காம்பினேஷனுமே சூப்பராக இருந்தது. இந்த தட்டைப்பயிர் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பருப்பு அண்ட் ரச சாதம் இது ரெண்டோடையும் இது செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். நைட்டு அதை சூடு பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நல்லா குத்தி அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு பொடி மாஸ் மாதிரி பண்ணிடுங்க. இதுதான் தோசைக்கல் அடுப்பில் வச்சு நம்ம தோசை வாத்துடலாம். இது நார்மலாக சுடுற தோசை மாதிரி ரொம்ப தின்னாக சுடாமல் கொஞ்சம் நிறைய மாவு ஊற்றி அதை நல்லா திக்காக சுட்டுடலாம். வடிவேலு சொல்கிற மாதிரி சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு சைஸான ரவுண்டாக சுட்டு அது மேலே இதை மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு அப்படியே விட்டுறாமல் இதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி தோசை கரண்டியால் ஸ்ப்ரெட் பண்ணும்போது லைட்டாக மட்டும் அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ரொம்ப அழுத்திட வேண்டாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு தோசைக்கு மேலே எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு மசாலாவை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணால், லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் திருப்பி போடும்போது அதை உதிராமல் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வேக விட்டுடலாம். இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். தோசை இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். இவ்வளோதாங்க, நம்ம காலிஃப்ளவர் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான்.
அதாவது நீங்கள் வந்து பெரிய காலிஃப்ளவராக வாங்கிட்டீங்க அப்படின்னா காலையில் இந்த மாதிரி அதை வந்து பொரியல் பண்ணிடுங்க. அப்புறமா அதையே வந்து நைட்டு சூடு பண்ணி இந்த மாதிரி தோசையில் வச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து டின்னரும் ஓவர் ஆகிடும். இது வந்து நல்லா திக்காக இருக்கிறனால நம்ம நார்மல் தோசை ஒரு தோசைக்கு இது 2 தோசை சமம். ஸோ நமக்கு தோசை சுடுற வேலையும் குறைவு தான். ஸோ நம்ம வந்து பழைய பொரியலை வந்துட்டு சேல்ஸ் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு, நமக்கு வேலையும் வந்து கம்மியாயிடுச்சு. தோசை வந்து வெறுமனே சாப்பிட்டாலே வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் தேங்காய் சட்னி வந்து அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இது 2 காம்பினேஷனுமே சூப்பராக இருக்குங்க. காலிஃப்ளவர் தோசை சுடும்போது அந்த காலிஃப்ளவர் வந்துட்டு அந்த மாவோட கலந்து அந்த கல்லில் சுடும்போது ஒரு அரோமா வரும் பாருங்கள். சுடும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். நீங்கள் அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.